வந்து இந்தியா அமெரிக்கா ஒத்துழைப்பு தேவைன்னு சுனிதா வில்லியம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? அந்த விண்வெளி திட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தலைமுறையில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பெரிய பெரிய திட்டங்கள் இருக்குது. நம்ம வந்து விண்வெளியில் வந்து விண்வெளி நிலையம் அமைக்கின்ற திட்டம், ஆட்களை நிலாவுக்கு அனுப்பி திருப்பி வரக்கூடிய திட்டங்கள், அது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. அதனால் வெளிநாட்டுகளோட நம்ம வந்து நிறையா நட்புள்ள நாடுகளோட நிறையா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளுக்கு கூட நம்மளுக்கு தொடர்புகள் இருக்குது. இப்படி சேர்ந்து செய்கிறது நல்லது. இன்ஜினியரிங் காலேஜஸில் ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் இப்போ ரொம்ப தேவை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது சார். தியரிட்டிக்கலாகவே அதிக ஸ்ட்ராங்காக இருக்காங்களே தவிர ப்ராக்டிக்கல் நாலேஜ் குறைவாக இருக்குது. நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இன்ஜினியரிங் காலேஜஸில் தேவையாக இருக்குது? இந்த இந்திய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிக்கலும் வேணும், தியரியும் வேணும், ரெண்டும் ஈக்குவலாக வேணும். இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து நல்லா படிக்கணும், ரெண்டாவது ஒரு ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இந்த புக்குன்னு மட்டும் இருக்கக்கூடாது, ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்கணும், நல்லவர்களாக வளரணும். இந்த 3 அறிவுரைகள் தான் நான் சொல்கிறேன். நிறைய சேட்டலைட்டில் அனுப்ப போகிறோம். நிறைய ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. நாங்கள் வந்து பாரத பிரதமர்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆமாம், அதனால ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா ககன்யான் மிஷனுக்கு? இல்லைங்க, அதனால ககன்யான் மிஷனுக்கு இம்பாக்ட் இருக்காது. நான் வந்து அன்னைக்கு சொன்னது போல் இந்த வந்து நாங்கள் இது பிஎஸ்எல் வந்து 4 கட்ட ராக்கெட் ஆகும். 3 கட்டங்கள் நல்லா ஒர்க் பண்ணிச்சு. 3ஆவது கட்ட தொடக்கத்தில் வந்து கொஞ்சம் பாதை மாறி போயிருக்கு. அதை படிச்சுட்ருக்கோம். அதுக்கும் ககன்யான் இதுக்கும் அதனால ககன்யான் திட்டம் ஒன்றும் வந்து அதுக்கு பாதிப்பு இருக்காது. நன்றி, வணக்கம்.